लक्ष्मीनाथसमारम्भां नादयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் விளந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2546வது நாள் பாசுர பதிவேற்றம், 45வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற 20 பாசுரங்கள் கொண்ட பிரபந்தத்திலே இது முதல் 1ஆம் திருமொழி வரக்கூடிய 10வது பாசுரம். இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோவி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைநூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயுவனை வாழ்வழியால் மந்திரங்கள் மகிழ்வோன் தூயோன் சுரமானவேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்குமுகழ் மங்கையர் போன இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்துட வேணும் துணிந்து. இதோ 10வது பாசுரம். சித்தமும் செவ்வையும் இல்லாது என் செய்கேன் தீவினையே பக்திமை அன்புக்கு அடையேன் ஆவதே பணியாய் எந்தாய் முத்தொளி மரகதமே முழங்குழி முகில்வண்ணா என் அத்த நின் அடிமையல்லால் யாதும் ஒன்று அறியிலேனே. என்னுடைய மனதானது ஒரு நிலைப்பட்டு இருப்பதே கிடையாது. மகாபாவியானவன் நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார். எந்தாய் எம்பெருமானே உன்னோடு நித்தியவாசம் செய்யக்கூடிய பக்திமை என்கிற அந்த ஸ்தானம் கூட எனக்கு தேவையில்லை. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற உன் மீது அன்பு செய்யக்கூடிய ஸ்தானத்திலே நான் இருந்தால் கூட போதும் என்று சொல்கிறார். பக்திமை என்பது நித்தியவாசம் செய்யக்கூடிய நித்திய சூரியர்கள் அளவுக்கு பெருமாளுடைய இருப்பது, அந்த ஸ்தானம் எனக்கு தேவையில்லை. உனக்கு மீது அன்புடையவனாக பக்தியுடையவனாக இருப்பதே எனக்கு போதும். அதுக்காகவது எனக்கு அருள் புரிந்து அருள வேணும் பெருமாளே. முத்து போன்றவனே, ஒளி மரகதமே, மரகத பச்சை போன்ற நிறம் பொருந்தியவனே, முழங்கு ஒளி முதல்வன்னா கர்ஜிப்பதும் ஒளி பொருந்ததுமான காலமேகம் போன்றவனே, என் அத்த என்னுடைய நாயகனே, உனக்கு கைங்கரியம் செய்வது அல்லால் வேறொன்றும் நான் புருஷார்த்தமாக அறிய மாட்டேன் என்று சொல்கிறார் என்று பார்த்துக்கிறேன். சம்சாரத்தினுடைய கொடுமை கஞ்சி தேவர்களுடைய திருவடிகளை பற்றினேன் அவ்வளவேதானே ஒழிய தாங்குணாத பரமபக்தி உண்டாயிற்றே. இந்த அளவிலேயே எனக்கு தாங்குணாத ஒரு பரமபக்தி உண்டாயிற்று. ஆனால் கடலில் நீந்த வேண்டும் என்று புகுந்து தெப்பத்தை இழப்பது போல உன்னை நான் நினைத்து உருகி கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய நெஞ்சே பறிபோய்விட்டது. உருகுமால் நெஞ்சும் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் நெல் செய்கேன் தொண்டனேன் என்று நம்மாழ்வாரை போல இவரும் கதறுகிறார். பக்தி பரவசத்தாலே அனுபவிக்க போகாமல் நெஞ்சை பிழிக்கும்படியான பாவத்தை பண்ணின நான் என்ன செய்வேன் என்கிறார். இப்படிப்பட்ட பாவிக்கு இவ்வளவு பெரிய அருள் புரிகிறே என்ற எண்ணம். பக்திமைக்கு அன்புடையனாவதே பணியா என்பது பசி உண்டாகிற போது, அளவு கடந்த பசி உண்டாகிற போது, பசிக்கு தக்க உணவு கிடைக்காவிட்டால் அந்த பசி மந்தமாவதற்கு மருந்து கொடுப்பார் உண்டோ, அதுபோல ஆழ்வாரும் தம்முடைய பேராசைக்கு தக்கபடி அனுபவிக்க பெறாமையால் ஆசையையே அளவுபடுத்தினால் போதும் என்று நினைவு வருகிறார். தான் எப்போதும் நித்திய சுயாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பேராசை. ஏனென்றால் நான் பாவி என்று சொல்லிவிட்டார். அதனால் இவர் என்ன நினைக்கிறார், இவரே தன்னுடைய பக்தியினுடைய அளவை குறைத்துக் கொண்டு இதுவே கலந்தால் கூட போதும் என்கிறார். அளவு கடந்த ஆசை நிலைமைக்கு பக்திமைன்னு பேராம். ஓரளவுல நிற்கிற ஆசைக்கு தான் அன்புன்னு பேரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஆசை நிலைமை அல்லை கடந்து போய் நிற்பதனால் அது நடக்கலை என்றதுனால அப்படிப்பட்ட பக்திமை எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை.
அந்த நிலையை மாற்றி அதற்கு கீழ்நிலையாக இருக்கிற உன்னிடம் அன்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கூட போதும். பசிக்கு தக்க சோற்றையாவது இடு, அல்லது பசியாவது உள்ள சோற்றுக்கு தகுதியாக அமைத்து விடு என்பதால் போல சொல்கிறார். ஒன்னே பசிக்கு தகுந்த மாதிரி சோறு போடு, இல்லை என்னோட பசியை அடைக்கிடு. கணபுரத்து பொன்மலை போல் நின்றவந்தன் பொன்கலம் தோயாவேல் எண்ணிவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணும் மருந்திருவியே என்ற பெரிய திருமணலும் இதே போல ஒரு கருத்தை தான் சொல்லுது. நான் அளவு கடந்த பக்தி பெறுவதால் விளைவதற்கு அடி என்னது என்கிறார் என்றால், முத்துளியே மரங்கதமே முழுமொழி மகிழ்வண்ணா என்ற விழியினாலே முத்து போல குளிர்ந்ததாயும் மரகத பச்சை போல அழகான நிறமுடையதாகவும் திருமேனியினுடைய எழிலில் ஈடுபட்டதனால் இப்படிப்பட்ட பக்தி உண்டாயிற்று என்று சொல்கிறார். வடிவேளைகளை ஈடுபடுபவர்களுக்கு தோல் கண்டார் தோளே கண்டார் தொழுகள் கமலமன்னர் ஆள் கண்டார் ஆளே கண்டார் தடகையும் கண்டமாறும் அங்கே என்பது போல ஒவ்வொரு திவ்ய அனுபவத்திலும் நெஞ்சிலே ஈடுபடுகிற போது கைங்கரியம் பண்ண முடியாததால் அந்த கைங்கரியத்திற்கு தான் ஆளாகவில்லையோ என்று எண்ணம் இருப்பதனால் ஆவல் அதிகமாவதனாலும் பக்திமைக்கு அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை நானே அறிகிறேன். எனவே நானே என்னை தாழ்த்துக்கிறேன். அன்புடையவனாகவாவது உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பணியை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆழ்வார். நித்திய சூரியாய் இருப்பதை காட்டிலும் கைங்கரிய பரனாக உன்னோடு இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய மாட்டாயா என் அப்பனே என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். சித்தமும் செவ்வை நில்லாது என் சிவ்வாது என் செய்கேன் தீயவினியேன் பக்திமை அன்பு அடையேன் ஆவதே பணியா எந்தாய் முத்தொழி மரகதமே முழங்கொழி முகில்வண்ணா என் அத்த நின் அடிமை எல்லால் யாதும் ஒன்று அறிகிலேனே காயேன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மசிமன் நாராயணாயே சமர்த்தியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.